அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மனிதன் இந்த உலகத்திற்கு வரும்போது ஒன்றுமில்லாமல் வருகிறான். பிறகு எல்லாவற்றையும் அடைவதற்காண்டி எல்லா விதமான முயற்சிகளையும் செய்து பாடுபட்டு எல்லாத்தையும் சேர்க்கிறான். பிறகு எந்த விதமான தடயமும் இல்லாமல் அவைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகிறான். பிறகு அவன் அடைந்த அனைத்திற்கும் கேள்வி கணக்குக்கு உள்ளாகுகிறான். நபித்தோழர் அபீ பர்ஸத் அல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலான்னு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு ஜாமியு திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடியான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவனுடைய பாதங்கள் இறைவனுடைய சன்னிதானத்தை விட்டு ஒரு அங்குலம் கூட அசைந்து விடாது என்றார்கள். அது என்ன கேள்வி? உன் ஆயுளை எப்படி நீ கழித்தாய்? உனக்கு நான் அறிவை நான் தந்தன, நீ எப்படி அதன்படி அமல் செய்தாய், செயல்பட்டாய்? நீ எப்படி சம்பாதித்த? அந்த சம்பாத்தியத்தை நீ எப்படி செலவு செய்த? உனக்கு நான் உடம்பை கொடுத்தன்ல, அந்த உடம்பை நீ எப்படி அதை அளித்தாய் என்று இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் எந்த ஒரு மனிதனும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட முடியாது. இதுதாங்க வாழ்க்கை. ஒன்றுமில்லாமல் வந்தோம். தான் தேடிய ஒவ்வொன்றுக்கும் கேள்வி எனக்கு உள்ளாக்கப்படுகிறோம். நாம் தேடியது நலவாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும், அதுவே பதிலாக இறைவனுடைய சன்னிதானத்தில் அமையும்.